என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலின் நிமித்தம் ஒரு கெபியில் போய் பதுங்கியிருந்த சமயத்தில் கர்த்தரை நோக்கி அவர் ஏறெடுத்த ஒரு விண்ணப்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். சங்கீதத்தின் புத்தகத்தில் 142வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில், என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், கெபியில் ஒளிந்து கொண்டு தாவீது கர்த்தரை நோக்கி கூக்குரலை இடுகிறார். ஆண்டவரே, என்னை தப்புவியும், என்னை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? பலவான்களாய் காணப்படுகிறார்கள். அப்படித்தானே சவுல் என்கிற ஒரு பலவான் தன்னோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை அழைத்து கொண்டு வந்து தாவீதை கொன்று போடும்படிக்கு தேடிக்கொண்டு வந்தான். ஆனால் அந்த சமயத்தில் அந்த பலவானை கண்டு தாவீது என்ன செய்தார்? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தன் கூக்குரலை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்னை தப்புவியும், என்னை விடுவியும் என்று சொல்லி கர்த்தரையே முற்றுமுடிய சார்ந்து கொள்ள ஆரம்பித்தார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு விரோதமாய் அநியாயமாய் போராடுகிறவர்கள் பலவான்களாய் காணப்படலாம், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களாய் காணப்படலாம், ஏன் அவர்களே அரசியல்வாதிகளாய் இருக்கலாம், பணபலம் நிறைந்தவர்களாய் காணப்படலாம். அந்த பலவான்களை கண்டு பயந்து போய் விடாதே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஊக்கமாய் உறுதியாய் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தாவீதை தப்புவித்தாரோ அப்படியே உங்களையும் தப்புவித்து உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.